அமெரிக்காவின் தென்மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை 11 அங்குல கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மாகாணத்தின் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கி கிடக்கின்றன. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதில் 15 குழந்தைகள் உட்பட 78 பேர் பலியாகினர். இதனிடையே அங்குள்ள ஒரு முகாமில் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியிருந்தனர். அவர்களில் 27 சிறுமிகள் உள்பட பல பெண்கள் மாயமாகி உள்ளனர். மாகாண பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு மற்றும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து டெக்சாஸ் மாகாண ஆளுநர் கிரெக் அபாட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த மழை வெள்ளம் குறித்து வானிலை ஆய்வு மையம் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனாலும் இந்த அளவுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கவில்லை. இதனால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு அசாதாரண பேரழிவு. வெள்ளத்தில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். ஆயினும் அனைவரையும் மீட்கும் வரை எங்கள் பணி தொடரும் என அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.